எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் தியாலஜி அப்படின்னு சொல்லப்படுற மூவிக்கும், ஹிந்துயிசம்க்கும் இருக்கிற கனெக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரிலிஜன் வந்து இந்த உலகத்துக்கே சொல்லப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த கான்செப்ட்ட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த கான்செப்ட்ட நம்ம புரிஞ்சு அதுபடி நடந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஹிந்துயிசமோட நோக்கமே நிறைவேறிடும். அந்த மாரி முக்கியமான ஒரு கான்செப்ட்ட வச்சு தான் வந்து இந்த மேட்ரிக்ஸ் தியாலஜி அப்படின்னு சொல்லப்படுற மூவிய வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவிஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். ஒரு மாஸ் மீடியா அப்படின்ற மாரி எடுத்துக்கோங்களேன். இந்த மாஸ் மீடியால வர எந்த ஒரு மூவியா இருந்தாலுமே கூட சரி, நம்மள வந்து ஓவரா அட்ராக்ட் பண்ணும். அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதிகமான தாக்கம் நம்ம மனசுக்குள்ள ஏற்படுத்திட்டே இருக்கும் இந்த மூவிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மூவிஸோட அட்டென்ஷன் நம்மள வந்து மூவிஸ் வந்து அந்த அளவு ஈர்க்கல அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். ரொம்ப கம்மியான அட்டென்ஷன் தான் நம்ம மூவிஸ்க்கு குடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து என்டர்டெயின்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அதிகரிச்சு போச்சு. ஒரு சோசியல் மீடியாவா இருக்கலாம். அத தாண்டி நெறைய என்டர்டெயின்மெண்ட்ஸா இருக்கலாம். இந்த ரீசன்ஸ்னால மூவிஸ் கிட்ட நம்ம குடுக்குற மூவிஸ நோக்கி நம்ம போற அந்த விஷயம் வந்து அட்டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்னாடி அதாவது இதுக்கு முன்னாடி ஜெனரேஷனா இருக்கலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மூவிஸ் தான் மக்களுடைய முக்கியமான ஒரு என்டர்டெயின்மென்ட்டா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. மூவிஸ பார்த்து தான் மக்கள் அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது மட்டும் இல்லாம, அவங்களுடைய நடை, உடை, பாவனை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து மூவிஸ் வந்து அதிகமான தாக்கம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்மள வந்து அதிகமா யோசிக்க வச்சுட்டே இருக்கும். சில மூவிஸ்லாம் வந்து 1 மாசம் கூட நம்ம மூவிஸ பத்தி யோசிச்சு பேசிட்டே இருப்போம். ஒரு முதல்வன் மாரி இருக்கிற மூவி எடுத்துக்கலாம். இல்ல ஒரு பிதாமகன் மாரி இருக்கிற மூவிஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மூவில இருந்து நம்ம வெளிய வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு மூவி பார்த்தோம்னா, அது ரொம்ப சூப்பரான மூவியா இருந்தாலுமே, ஓகே சூப்பர் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அடுத்து நம்ம வேலைய பார்க்க போக ஆரம்பிச்சுடுறோம். ஆனா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கூட ஒரு மூவி வந்து ஒரு பெர்சன்ஸ் மனசுல வந்து அதிகமா சூப்பரா இடம் பிடிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மூவியோட கன்டென்ட்டும், அதோட பிரசன்டேஷனும் வந்து நம்மள டீப்பா திங்க் பண்ண வைக்கணும். அதிகமா நம்மள யோசிக்க வச்சுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இன்னைக்கு எந்த காலகட்டமா இருந்தாலுமே கூட சரி, இந்த காலகட்டமா இருந்தாலுமே கூட சரி, இதுக்கு அப்புறம் வரப்போற ஜெனரேஷனா இருந்தாலுமே கூட சரி, அந்த மூவிஸ நம்ம மறக்கவே மாட்டோம். அந்த மாரி மறக்க முடியாத நம்மள அதிகமா யோசிக்க வச்ச ஒரு மூவி தான் இந்த மேட்ரிக்ஸ் தியாலஜி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதிகமான டீப் திங்கிங் நம்மளுக்கு குடுக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மூவில சொல்லப்பட்ட ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த கான்செப்ட்க்கும் ஹிந்துயிசம்க்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்ற மாரி கேட்கிறீங்கன்னா, அத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ரிக்ஸ் தியாலஜி அப்படின்னு சொல்லப்படுற மூவியோட ஒரு இம்பார்ட்டன்ட்டான கேரக்டர்ஸ் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நியோ அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர் வருவாரு. நியோ அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் தான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வென்ச்சர் கேரக்டர் அப்படின்ற மாரி சொல்லலாம். ரொம்ப ஆன்மீகமான ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்துற ஒரு கேரக்டர் அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். இதுக்கு அடுத்த கேரக்டர் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மார்ஃபியஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த மார்ஃபியஸ் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் தான் வந்து நியோ அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஆன்மீகமான ஒரு விஷயத்த வந்து வெளிக்கொண்டு வர ஒரு கேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நம்ம இருக்கிற உலகம் அப்படின்னு சொல்லப்படுற உலகம் வந்து ரொம்ப ஃபேக்கான ஒரு வேர்ல்ட். ரியலான ஒரு வேர்ல்ட் கிடையாது. நம்ம ரியாலிட்டியான ஒரு வேர்ல்ட தேடி கண்டுபிடிக்கணும். அந்த ரியாலிட்டியான வேர்ல்ட தேடி கண்டுபிடிச்சா தான் நம்ம உண்மையான வாழ்க்கைய வந்து ஃபுல்லா அனுபவிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமா இந்த மூவிஸ்ல பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தையே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேக்கான வேர்ல்டு தான். என்னப்பா சொல்ற? ஒரு ஃபேக்கான வேர்ல்டு, ஒரு பொய்யான உலகம் அப்படின்ற மாரி சொன்னீங்கன்னா, இது கேட்க பயமாவும் இருக்கு. கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கு அப்படின்ற மாரி நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. இத நான் ஃபேக்கான வேர்ல்டுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம மொபைல் தான் எல்லாமே நம்மளுக்கு. நம்மளோட டெக்னாலஜியால தான் எல்லாமே நம்மளுக்கு. நம்மள சுத்தி நம்ம ஒரு மிஷினரி டைப்பான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம நெனச்சுட்டு இருப்போம் டெக்னாலஜி நம்ம கைக்குள்ள இருக்குன்னு. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி கைக்குள்ள தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து அதிகமா ஆக்குபைடா இருக்கோம். நம்ம அடுத்தடுத்தான விஷயங்கள வந்து மொபைல்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சில விஷயங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். திருப்பி மொபைல பார்க்குறோம். இப்படியே நம்ம டேஸ் போயிட்டு இருக்கிறதுனால, இப்பதான் மண்டே வந்தா மாரி இருக்கு. டக்குனு வீக்கெண்ட் வந்துருச்சு. இப்பதான் வீக்கெண்ட் வந்தா மாரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு மாசமே ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு, நம்ம டைம் போற விஷயமே நம்மளுக்கு தெரியும். ரொம்ப வேகமா டைம் போற மாரியான ஒரு ஒரு சூழல் நம்மள சுத்தி இருந்துட்டே இருக்கு. இதனால தான் நான் ஒரு ஃபேக்கான வேர்ல்ட் அப்படின்ற மாரி சொல்றேன். இந்த ஃபேக்கான வேர்ல்ட்ல இருந்து நம்ம எப்ப ரியாலிட்டிக்கு போலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க தனிமையில வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் செய்றதா இருக்கலாம். உங்கள நீங்க தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். அமைதியா யோசிக்கிறதா இருக்கலாம். அந்த டைம்ல நீங்க திங்க் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த ஆன்ஸர் அழகா கிடைக்க ஆரம்பிச்சுரும். நம்மலாம் வந்து இம்ப்ரிசன்மென்ட்ல இருந்துட்டு இருக்கோம். டெக்னாலஜியோட அந்த கண்ட்ரோல் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இததான் மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுதான் மேட்ரிக்ஸ் ட்ராலஜி மூவில வந்து இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்கு. இப்படிதான் இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து ஆகணும். இதுக்கு முன்னாடி ஒரு 20 இயர்ஸ், 25 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவு சோசியல் மீடியால இல்லாத டைம்ல நம்ம அதிகமா பீப்பிள்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். நம்ம வந்து இந்த பெரியம்மா பசங்க, சித்தி பசங்க, கசின்ஸ் அப்படின்ற மாரியான வீடுகள்ல போயிட்டு விளையாடுறதா இருக்கலாம். இந்த மாரியான பீப்பிள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதா இருக்கலாம். இந்த விஷயம்லாம் இப்ப பயங்கரமா குறைஞ்சு போயிடுச்சு ஆக்சுவலா. சோ இதுக்கு அடுத்து வரப்போற ஜெனரேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. சோ
இததான் மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மார்பியஸ். மார்பியஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட கேரக்டர் நியோக்கு சொல்லும். நம்மள சுத்தி வந்து ஒரு மேட்ரிக்ஸ் தான் நம்ம ரூல் பண்ணிட்டு இருக்கு. நீங்க இப்படிதான் வாழ்ந்தாகணும். இந்த மாதிரியான விஷயம் நீங்க தெரிஞ்சாகணும். இப்படிதான் சாப்பிட்டாகணும். இந்த மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டை நீங்க அனுபவிச்சாகணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீ பேசி ஆகணும். இதான் உனக்கு பேசுற ஸ்டைலா இருக்கும்னு சொல்லப்படுற எல்லாமே ஒரு ஃபேக்கான ஒரு வேர்ல்டு தான். ரியாலிட்டி வேர்ல்டுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அட்வைஸ் வந்து அதிகமா இந்த கேரக்டர் வந்து நியோ அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் கொடுத்துட்டே இருக்கும். அப்ப கொடுக்கும்போது நியோ அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் கிட்ட வந்து மார்பியஸ் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணும். என்ன கொஸ்டின் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இப்போ நீங்க ஒரு கனவு உலகத்துல இருக்கீங்க. அந்த கனவு உலகம் அப்படின்னு சொல்லப்படுற உலகம் வந்து ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு. அப்படியே நடக்குது. இது கனவு மாதிரியே உங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க கனவுல தான் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த கனவு உலகத்துல நீங்க ரியாலிட்டில அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்க விழிச்சிட்டீங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த கனவு உலகம் வந்து ஃபேக்கா, ரியாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படின்ற மாரியான ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கா தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம ரியாலிட்டி எப்ப தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதிகமா சிந்திக்கும்போது, அதிகமா அமைதியில யோசிக்கும்போது தான் ரியாலிட்டி தெரியும். அந்த ரியாலிட்டி நம்ம உணர ஆரம்பிக்கும்போது தான் நம்ம வந்து இம்ப்ரிசன்மென்ட் வந்து ரிலீஸ் ஆக முடியும். நம்ம எல்லாருமே வந்து ஜெயில்ல அடைஞ்சுட்டு இருக்கோம். அதுலருந்து நம்மள ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்மைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாரு. சரி அது என்ன உண்மை? அந்த உண்மைக்கும் இந்துயிசம்க்கும் என்ன என்ன சம்மந்தம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பகவத்கீதா அப்படின்னு சொல்லப்படுற இந்த இந்துயிசம்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான டெக்ஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். கிருஷ்ண பகவான் குடுத்த உபதேசங்கள் அப்படின்ற மாரி சொல்லலாம். இதுல கூட இந்த விஷயத்த ஆழமா பேசுறாங்க. நம்மளுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளோட உடல், பொருள், ஆவி அப்படின்னு சொல்லப்படுற இந்த உடல் இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் தான். இத தாண்டி நம்மளுக்குள்ள ஒரு இன்னர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. அத நம்ம எவ்வளவு தூரம் பியூரிஃபைடா வச்சிருக்கோம்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப்ல எவ்வளவு ஜாலியா இருக்க போறோம், எவ்வளவு ஹேப்பியா இருக்க போறோம், எவ்வளவு பீஸ்ஃபுல்லா வாழப் போறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸே ஃபேக் அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த வந்து பகவத்கீதையில சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் பிளஷர்ஸா இருக்கலாம். பிசிக்கல் மூலியமா நம்ம வந்து ஒரு விஷயத்த அனுபவிக்கிறதா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து மாயை அப்படின்ற மாரி இங்க சொல்றாங்க இங்கிலீஷ்ல. மாயை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான ஒரு கேர்ள பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த கேர்ள பார்த்த உடனே அவங்கள ரசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவங்க அழகுல வந்து அடிமையாகுறதுன்னு சொல்லப்படுற விஷயம் நடந்ததுன்னா, அங்க நம்ம மாயையில மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம். அதே சமயத்துல வந்து ஒரு விஷயத்த பார்க்குறோம், ஒரு பணத்த பார்க்குறோம், பேர பார்க்குறோம், புகழ பார்க்குறோம். அத நம்ம அடையணும்னு நெனச்சு, அது மேல நம்ம ஆசைப்பட்டு அத நோக்கி துரத்த ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மாயையில மாட்டிக்கிறோம். இதுதான் மாயை அப்படின்ற மாரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்குது ஹிந்துயிசம். இந்த மாயையான உலகம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்படலாமே தவிர்த்து, அந்த விஷயத்துக்கு அடிமையாகி நம்மள இழந்து அத அடையணும்னு நினைக்கக் கூடாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்லிட்டு இருக்கு. இந்த விஷயத்த நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மட்டும் தான், நம்ம ரியாலிட்டியான உலகத்துக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுவது உண்மையான விஷயம். அதே மாரி மண்டுக்கிய உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இந்துயிசம் டெக்ஸ்ட் இருக்கு. இந்துயிசம் பிலாசபி அப்படின்ற மாரி சொல்லுவோம். ரொம்ப ஏன்ஷியன்ட் பிலாசபி அப்படின்ற மாரி சொல்லலாம். இதுல வந்து சூப்பரா ஒரு ஆன்சர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டியான வேர்ல்ட நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம இருக்கிற வேர்ல்டு ஃபேக் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டியான வேர்ல்ட கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இந்த உபனிஷத் அழகா சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த ரியாலிட்டியான வேர்ல்ட கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஹூ யூ ஆர். நீங்க யார் அப்படின்ற மாரியான விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க யார் அப்படின்ற ஒரு கேள்விய நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, நீங்க உங்க பேர சொல்வீங்க. நீங்க நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லுவீங்க. நீங்க யாரோட மகன், இல்ல யாரோட மகள் அப்படின்றத சொல்லுவீங்களே தவிர்த்து, உண்மையிலே நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு இதெல்லாம் பதில் கிடையாது. நீங்க உண்மையிலே யார், யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கேட்டு, உங்களுக்குள்ளே அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கும்போது, நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க? உங்களோட நோக்கம் என்ன? ஏன்னா காரணம் இல்லாம காரியம் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப இந்த பூமியில பொறக்கிற ஒரு உயிருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்த அந்த உயிர் கண்டுபிடிக்கும்போது மட்டும் தான் ரியலான லைஃப்குள்ள அந்த உயிர் வருது அப்படின்ற மாரியான விஷயத்த சொல்றாங்க. மண்டிட்டிய உபனிஷத்துல. சோ இந்த விஷயத்த வந்து மேட்ரிக்ஸ் ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லப்படுற மூவில வந்து அசால்ட்டா வந்து ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த மண்டுக்கிய உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு டீப் திங்கிங்கா இருக்கலாம். ஒரு ஒரு சாக்கர் ஒரு சாக்கர் டெக்ஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஹிந்துயிசமோட உண்மையான கான்செப்ட்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து வாழ்ற லைஃப் ஸ்டைல் நீங்க எடுத்துக்கிட்டாலே, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? என்ன மாரி ட்ரெஸ் போடுறீங்க? எத நோக்கி நம்ம லைஃப் போகுது? நம்ம என்ன மாரி என்டர்டெயின்மென்ட்ல இருக்கோம்னு சொல்லப்படுற விஷயத்தலாம் எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? இலுமினாட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கான்செப்ட்டும் நம்ம சொல்லுவோம். ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஒரு சில ஃபேமிலீஸ் தான் வந்து இந்த சொசைட்டியே வந்து கட்டி கண்ட்ரோல் பண்ணுது. சொசைட்டிய வந்து எப்படி வந்து ஆளணும்? சொசைட்டி எப்படி போகணும்? எந்த வழியில நம்மலாம் வந்து நம்ம வாழ்க்கைய நடத்தணும்னு சொல்லப்படுற விஷயத்த கூட, அவங்க தான் டிசைட் பண்றாங்க. அவங்க தான் நம்மள வந்து ரூல் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்றோம். அதே மாரி தான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து நம்மள ஒரு விஷயத்துக்குள்ள மாட்ட வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஓடுற விஷயம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள பார்த்து இந்த கார் வாங்கணும். யாரோ ஒரு பெர்சன் வாங்குறாங்கன்னா, அந்த விஷயத்த அந்த மொபைல வாங்கணும். இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு,
யாரோ ஒருத்தவங்க பண்றாங்க. இந்த விஷயத்துல தான் சொசைட்டி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதுலருந்து மாயை அப்படின்னு சொல்லப்படுற இதுலருந்து நம்ம வெளிய வரும்போது மட்டும் தான், நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற உண்மை உங்களுக்கு அதிகமா தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் உங்கள வந்து ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு போகும். விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டேட் சொல்றாங்க. அதிகமான ஆழ்ந்த தூக்கமா இருக்கலாம், தூக்கமா இருக்கலாம், இல்ல வந்து விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயமா இருக்கலாம். இதுதான் வந்து துரியா அப்படின்ற மாரி சொல்றாங்க. விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ கான்ஷியஸ்னஸோட இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான். இந்த நிலைய அடையறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நார்மலான ஒரு லைஃப்ல இருந்து கொஞ்சம் மேம்பட்ட ஒரு பெர்சனா மாறுவீங்க. அப்பதான் நீங்க ரியாலிட்டிய தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெர்சனா மாறுவீங்க. இந்த கான்ஷியஸ்னஸ்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதிகமா மெடிடேட் பண்ற பீப்பிளா இருக்கலாம். அதிகமான ஆன்மீகவாதிகளா இருக்கலாம். அவங்க கண்ல வந்து எப்பவுமே ஒரு அமைதி இருந்துட்டே இருக்கும். அவங்க அதிகமா வந்து பெரிய லெவல்ல இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலாரிட்டி வந்து பயங்கரமா காமிச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப கண்ட்ரோல்டா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரா இருக்கலாம். இல்ல சத்குரு மாரியான பெர்சன்ஸா இருக்கலாம். அவங்கலாம் வந்து ஒரு கான்ஷியஸ்னஸான பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதுக்கான காரணம் அவங்க ரியாலிட்டிய நோக்கி போயிட்டு இருக்காங்க. ரியாலிட்டியான விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்றோம். ஸோ இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறது மூலியமா மட்டும் தான் நம்ம ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கோம். அதுலருந்து நம்ம வந்து வெளிய வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ரொம்ப ஆழமா பேசுறதுனால, இந்த மேட்ரிக்ஸ் தியாலஜி அப்படின்னு சொல்லப்படுற மூவிக்கும், ஹிந்துயிசம்க்கும் அதிகமான கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த மேட்ரிக்ஸ் தியாலஜி அப்படின்னு சொல்லப்படுற மூவில வந்து ஸ்க்ரீன்ல வந்து ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும். அசதோமா சத்கமய அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். இந்த அசதோமா சத்கமய அப்படின்னு சொல்லப்படுற இந்த மெசேஜ் வந்து ஒரு பிரேயர் புக், ஒரு இந்துயிசமோட ஒரு பிரேயர் புக்ல இருந்து தழுவுன ஒரு அந்த கோட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சான்ஸ்கிரிட்ல இருக்கிற இந்த அசதோமா சத்கமய அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ரியாலிட்டியான வேர்ல்டுக்குள்ள என்ன கூட்டிட்டு போங்க. ஒரு லைட்டான ஒரு வேர்ல்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. நாங்க டார்க்னஸ் நிறைஞ்ச ஒரு வேர்ல்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். பிரகத்ர நாயக்க உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம், இந்த உபனிஷத்துல இருந்து தழுவப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த அசத்தோமா சத்கமய. இந்த வேர்ட் வந்து அந்த மூவில வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான மீனிங்கே அதுதான். நம்ம டார்க்னஸான ஒரு வேர்ல்டு, ஒரு ஃபேக்கான ஒரு வேர்ல்டுக்குள்ள வந்துட்டு இருக்கோம். அத விடுத்து நாம யார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அறிதல புரிஞ்சுக்கும்போது மட்டும் தான் நம்ம ரியாலிட்டியான ஒரு வேர்ல்டுக்குள்ள வர முடியும். அப்பதான் நம்ம டைம ஃபுல்லா நம்மனால யுட்டிலைஸ் பண்ணி நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். இங்க நம்ம யார் கூடயுமே போட்டி போட வரல. எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் பயங்கரமா ஓட வரல. நம்ம வாழ தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே இங்க தெரியாம, நம்ம வந்து ஒரு இம்ப்ரிசன்மென்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுலருந்து எங்களுக்கு ரிலீஸ் வேணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் இந்த வேர்ட் வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லப்படுற மூவிஸா இருக்கலாம். இல்ல வேற சில மூவிஸ்ல வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்கு அதிகமா கிடைச்சுட்டே இருக்கும். இப்ப இன்செப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மள அதிகமா யோசிக்க வச்ச மூவிஸ் நம்மளுக்கு தெரியும். அதிகமான ஒரு தாட்ஸ், அதிகமான டீப் திங்கிங்ல கொண்டு போன ஒரு மூவிஸ். அந்த மாரி தான் இந்த மேட்ரிக்ஸ் ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்மள டீப்பா திங்க் பண்ண வச்சாலுமே, அதுக்கு பின்னாடி வந்து ஹிந்துயிசமோட இவ்ளோ பெரிய ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அதுவும் நியோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்பிரிச்சுவல் அட்வென்ச்சர் நிறைஞ்ச கேரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விஷயமா இருக்கலாம், இந்த மூவி வந்து சொல்ற விஷயமா இருக்கலாம், எல்லாமே வந்து ரியாலிட்டிய நம்புறதுக்கும், ரியாலிட்டிய உணர்றதுக்கும் நம்ம எங்க மறந்து போயிட்டோம். எப்போ ஃபேக்கான வேர்ல்ட் வந்து ரியாலான வேர்ல்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறோமோ, நம்ம யார் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பத்துல இருந்து தான் நம்மளுடைய டைமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்ம எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ண போறோம், எவ்வளவு தூரம் இந்த வேர்ல்ட ரசிக்க போறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே அதில தான் இருக்கு. ஸோ இம்ப்ரிசன்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல இருந்து வெளிய வந்து ரியாலிட்டிக்கு மாறி நம்மளும் என்ஜாய் பண்ற ஒரு பெர்சனா மாறும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.